சிலையை கொண்டு போய் ஸ்ரீரங்கம் வாசலில் வச்சுங்க, நல்லது. அதே மாதிரியான ஒரு சிலைய இன்றைக்கி நாகூர் தர்கா வாசல்லையும் அல்லது வேளாங்கண்ணி சர்ச் வாசல்லையும் வச்சா எப்படி இருக்கும்? கொந்தளிப்பு வருமா வராதா? அதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. மெல்ல மெல்லமாக உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மறுபார்வை தேவைப்படுகிறது கண்டிப்பாக. அவரை வந்து நான் இன்னமும் சொல்கிறேன், அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, அவர் ஒரு இன்ஃப்ளூயன்சர். அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே கோலோச்சி அவர் தமிழ் சமூகத்தில் அதை உடைத்து பரவலாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஓரளவு தலித்துகளுக்கான அந்த எமான்சிபேஷன் சொல்லக்கூடிய அந்த சமூக முன்னேற்றத்திற்கான வழிவகைகளை செய்தார் என்பதில் மாற்றமே கிடையாது. ஆனால் பெரியாரை சர்வரோக நிவாரணியாக மாற்றுறதால தான் இன்றைக்கி கீழ்வன்மை போன்ற பிரச்சனைகளில் பெரியார் எவ்வளோங்க எவ்வளோங்க 65ல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மக்தோஷலங்க மட்டும் சப்போர்ட் பண்ணுறது, துப்பாக்கி சூடில் நூற்றுக்கணக்கான இளைஞர் கொல்லப்படும் போது அதை சப்போர்ட் பண்ணி பேசினவர் பெரியார். இன்றைக்கி சொன்னால் நம்ப முடியுமா? யாராவது நம்புவாங்களே இந்த முரண்பாடுகளின் முட்டையை உங்களுக்கு வந்து? அதே மாதிரி அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் 65ல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பக்தவச்சலத்தை வந்து சுட்டுக் கொல்லும்போது போராட்டக்காரர்கள் அவர் அதை ஆதரிக்கிறார். கீழ்வணி போராட்டத்தில் அண்ணாதுரை ஆதரிக்கிறார். கூலி போராடுறான்னா கொடுக்குற காலனா அரணா வாங்கிடுப்போம், அதுக்குள்ளே தான் நீ வாழ கற்றுக்கணுன்றாரு. இப்போ அதையும் சேர்த்து வச்சு தானே பேசணும். அப்போ நீ எப்படி புரிஞ்சுக்கிறது? எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ இது 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 இதில் முரண்பாடுகள் நிரம்ப இருக்கின்றன என்பது கருணாநிதிக்கு தெரியும். இதில் நிரம்ப பெரியார்ன்றது ஒரு காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட். அதில் நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது என்பது கலைஞருக்கு தெரியும். அதனால தான் அவர் தன்னுடைய ஆட்சியில் இருக்கும்போதெல்லாம் பெரியார் திடலுக்கு போனது என்பது விரல் வெட்டி எண்ணி விடலாம். இப்போ பெரியார் காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்டை, அது ரொம்ப முரண்பாடுகளின் மூட்டை அது என்பது கலைஞருக்கு தெரியும். நான் தான் ஒரே ஒரு கேள்வி திமுக நண்பர்களை பார்த்து கேட்பது, இன்றைக்கி வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் பெரியாரை தூக்கி பிடிக்கிறீங்க, இவ்வளோ தூரம் வந்து பெரியாரை எதிர்ப்பவங்களை வந்து கச்சை கட்டிக்கிட்டு விமர்சனம் பண்ணுறீங்க, எல்லாம் கரெக்டு. ஜஸ்ட் ஒன் கொஸ்டின். கிட்டத்தட்ட 2 ஏக்கர் நிலம் இருக்குது அண்ணா அறிவாலயம், 2 ஏக்கர். ஏன் அங்கே உள்ள பெரியாருக்கு சிலை இல்லை? ஒரு அரங்கம் கூட இல்லை, கலைஞர் அரங்கம் இருக்குது, கலைஞர் அரங்கம் இருக்குது. இத்தனைக்கும் இதுதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் வந்து உங்களோட திமுகன்ற அமைப்பு உருவானதே பெரியாரை பிடிக்காம தானே நீங்கள் வரீங்க. எல்லாரும் 2 பேரும் ஒன்றா இருந்திருக்கலாமே. அப்போ எது பிடிக்காம நீ வந்த? அதை இன்றைக்கி பேச ஆரம்பிக்கிறான். ஏன்னா நீ பெரியார்னு பேசுனதால நீங்களே அந்த சிக்கலில் போய் மாட்டினீங்க. அண்ணா வழி கலைஞர் வழி